கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு சிம்பிளான ஈஸியான ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு லைட் க்ரீன் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடமும் நான் வந்து இந்த லைட் க்ரீன் ஆயில் பேஸ்டலில் கலர் பண்ணிக்கிறேன். அங்கங்கே ஒயிட் கலர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த சைடும் நான் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணிட்டதுக்கப்புறமா நான் காட்டுறேன். இப்போ நான் கலர் பண்ணிட்டேன். இப்போ என்னோடது எல்லாமே அன்ஈவனாக தான் இருக்குது. இப்போ நான் ஒரு ஒயிட் பேப்பர், நார்மல் ஒயிட் பேப்பர் வச்சு தான் இது அப்ளை பண்ணி அந்த பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதையும் உங்களுக்கு ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸு நல்லாவே ஈவனாக இருக்குது. இப்போ என்கிட்ட இந்த கலர் ஆயில் பேஸ்டல் இல்லாததுனால நான் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட ஆயில் பேஸ்டல் மாதிரி தான். இந்த கலர் தான். இந்த கலரோட ஷேட் நேம் லைட் பீச் கலர். நீங்கள் பீச் கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி குச்சியாகவும் கலர் பண்ணிக்காங்க. கொஞ்சோண்டு ஒயிட் இடம் விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதையும் நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டேன், அதே மாதிரி இன்னொரு சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு டார்க் க்ரீன் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு 4 போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் டீட்டெயிலிங்ஸ் மாதிரி கட்டும்ட்டு நான் இது மாதிரி போட்டிருக்கேன். இது நான் கையிலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது சின்னதானே. நீங்கள் வேணும்னா பேப்பர்லேயும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடு அப்ளை பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து நான் ட்ரீ வரைஞ்சிக்கிறேன். நான் வரைகிற மாதிரி தான் வரையணும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. உங்களுக்கு ட்ரீ நல்லா வரைய தெரிஞ்சாலும் நல்லா வரைஞ்சிக்கோங்க. அங்கங்கே சும்மா இந்த மாதிரி லைன்ஸாக ரொம்ப ஈவனாக இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் மறைஞ்சிரும். ஸோ அதுக்கு நான் லீவ்ஸ் கொடுக்கறதுக்காண்டி டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன். நீங்கள் டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் கொஞ்சம் பர்பிள் வச்சு கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். நான் இப்போ க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல டார்க் க்ரீனை இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி லைட் க்ரீன் கலரையும் எடுத்து இந்த மாதிரி டாட்டாக அந்த ஆயில் பேஸ்டலில் பிடிக்கும்போது இந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் பிடிச்சி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெளியவும் ஒரு 10 கிட்ட போட்டிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் டார்க் பிங்க், லைட் பிங்க், பர்பிள் ஷேட்ஸ் கொஞ்சம் அப்படின்னு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம பிரான்ச் வரைஞ்சிருந்தோம்ல, அதுக்கு ரூட் வரைகிறதுக்கு முதல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து லைட்டாக போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு ப்ரௌன் தான் இருந்துச்சுன்னா லைட் ப்ரௌனே டார்க்காக போட்டுட்டு அதையும் ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் லைட் ப்ரௌனையும் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ரூட் வரைஞ்சிட்டேன். அடுத்தது ஸ்கை வரைகிறதுக்கு ஒரு லைட் ப்ளூ கலர் எடுத்து
இந்த மாதிரி முதல்ல அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ உள்ளேயும் கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் பேப்பர் வச்சு. நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சம் லைட்டாக இருக்குது கீழே இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் வந்து நான் பேப்பர் வச்சு இது பண்ணிக்கிறேன். நான் இது கை வச்சு இது பண்ணிக்கிறேன். நம்ம பண்ணிக்க ட்ரீயோடு இது மிக்ஸ் ஆகிடாமல் மெதுவாக பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் முதல்ல ஸ்கை வரைஞ்சிட்டோம் ட்ரீ வரைஞ்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்கை ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம பெயிண்டிங்கும் முடிய போகுது. அடுத்ததாக நான் குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு கலர்ஃபுல்லான கலர்ஸ் எல்லோ, ஆரஞ்ச், ரெட், பர்பிள் அந்த கலர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ முதல்ல ரெட் கலர் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து ஆப்பிள் ட்ரீ மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ரெட் கலரு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ளெயின் ட்ரீயாக கூட விட்டுடலாம். அடுத்ததாக இப்போ வந்து ரெட் கலரையும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் வரைஞ்சிட்டு அடுத்து எல்லோ கலர் வச்சும் ஃப்ளவர்ஸ்லாம் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பர்பிள் கலர் யூஸ் பண்ணியும் நான் ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த பாத் மாதிரி இருக்குல்ல, அதுலேயும் சும்மா ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு நான் வந்து குட்டி குட்டியாக சும்மா ரொம்ப குட்டியாக வந்து ஃபுல் ஸ்டாப் அளவுக்கு வந்து குட்டி குட்டியாக பர்பிள் கலர் வச்சும் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்ம பெயிண்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் காய்ஸ்.